அன்னை மகனிடம் வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு. நான் உனக்கு எந்த தொல்லையும் தரமாட்டேன். இங்கு கவனிப்பாரற்று இருக்கும் உனக்கு உணவு அளித்து கவனித்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன். உனது ஆன்மீக வாழ்க்கையை அங்கும் தொடரலாம். தயவு கூர்ந்து திரும்பி வந்துவிடு என்று பிரார்த்தித்துக் கொண்டார். பகவானிடமிருந்து எந்தவித மறுமொழியும் இல்லை. பாறையைப் போன்று அசைவற்று அமைதியாக இருந்தார். மலை மீது ஏறும்போதும் இறங்கும் போதும் அழுது கொண்டே செல்லும் இந்த வயதான சிறியை கண்ணுற்ற சில திருவண்ணாமலை வாசிகள் ஒருநாள் அந்த எழுத்துறவியை கடந்து கொண்டனர். அந்த சிறி கடந்த 3 நாட்களாக அழுது கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களோ வாயை திறப்பதில்லை. வேண்டுகோளை ஏற்கவோ மறுக்கவோ செய்யலாமல்லவா? ஏன் எந்த பதிலும் கூறாமல் இருக்கிறீர்கள் என்று நிந்தித்தனர். அதன் பலனாக பகவான் தன் நிலையை சற்றே தளர்த்தி பச்சாதாபத்தினால் ஒரு காகிதத்தில் பதில் எழுதிக் கொடுத்தார். அன்னைக்குத் தந்த பதிலே எழுத்து வடிவில் பகவான் அளித்த முதல் உபதேசம். அந்த பதில் தாயின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக மட்டுமே தோன்றும். ஆனால் அந்த வார்த்தைகளில் ஆழ்ந்த கருத்துள்ளது. விதிக்கப்பட்டது நடக்கும். எது விதிக்கப்படவில்லையோ அது நடவாது என்னும் போது ஒரு மனிதன் செய்ய வேண்டியதுதான் என்ன? அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை என்றால் மனிதனின் உண்மை நிலை என்ன? இந்த சந்தேகம் அடிப்படை கேள்வியான நான் யார் என்பதில் கொண்டு விடுகிறது. அது கட்டாயமாக நடந்தே தீரும் என்ற அடுத்த வாக்கியம் மிகவும் ஆணித்தரமாக கூறப்பட்டது என்றால் அது மனதிற்கு பிடித்துக் கொள்ள ஒரு நம்பிக்கையான ஆதாரம் அவசியம் என்பதால்தான். கடைசி வாக்கியம் அதனால் மௌனமாக இருப்பதே மிகவும் நல்ல வழி என்பது. மௌனமாக இருத்தல் என்பது சரணாகதியை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஆக்கப்பூர்வமான முதலடி. சரணாகதியே முதல் படி. தன்னைத்தான் தேடுதல் என்னும் பணியில் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி அது. அமைதியற்ற மனதால் இந்த காரியத்தில் ஈடுபட இயலாது. இந்த முதலுபதேசத்தில் மறைந்து கிடக்கும் ஞானம் குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம். ஒரு ஞானியின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது கற்பனை கதையையோ அல்லது சரித்திர குறிப்புகளையோ படிப்பது போலன்றி மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் படித்தால் ஒரே ஒரு வாக்கியமோ ஏன் ஒரே ஒரு வார்த்தையோ கூட நமக்கு வழிகாட்ட முடியும். அன்னை அழகம்மாள் மூலம் நமக்கு கிடைத்துள்ள பகவான் அருணாசல் ரமணரின் உபதேசம் மிகவும் முக்கியமானதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். இதோ அந்த பாடல்களின் வரிகள். அவரவர் பிராரத்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்தாட்டுவிப்பன் என்றும் நடவாது தென்முயற்சிக்கின நடவாது நடப்பதென்றடை செய்யின நில்லாது. இதுவே திண்ணம். ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று.